பார்த்து நிறைய பேர் பயப்படுறதுக்கு காரணமே எங்க அது நம்மள கடிச்சிடுமோன்னு தான். சாதாரண டாக்ஸ் கடிச்சாலே கையில இருக்க 1/4 கிலோ சதையை கவ்வி எடுத்துட்டு போயிடும். ஆனா இந்த வீடியோல சொல்ல போற டாக்ஸ்லாம் நம்மள கடிச்சா கையில இருக்க சதை மட்டும் இல்லாம கையையே தனியா கவ்வி எடுத்துட்டு போயிடும். அப்படிப்பட்ட வேர்ல்ட்லயே அதிக பைட் ஃபோர்ஸ் கொண்ட டாப் 10 டேஞ்சரஸ் டாக்ஸ் எதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தப்பி தவறி கூட இந்த வீடியோல சொல்ல போற 10 டாக்ஸ் மட்டும் உங்க வீட்ல வாங்கி வளர்க்காதீங்க, அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. சோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு லைக் மட்டும் தாங்க. சோ இப்பவே அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கிறது பிட்புல். வேர்ல்ட்லயே ரொம்பவே டேஞ்சரான டாக் எதுன்னு கேட்டா எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது பிட்புல்லா தாங்க இருக்கும். ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லா தலைவர் செஞ்சு வச்சிருக்க சம்பவங்கள் அப்படி. ஆனா பிட்புல் என்னதான் டேஞ்சரான டாகாவே இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல தாங்க இருக்கு. ஏன்னா இந்த லிஸ்ட்ல இருக்க மத்த டாக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பிட்புலோட பைட் ஃபோர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். முதல்ல பைட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். சோ பைட் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு கடியில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆர் கடிக்கிற ஸ்ட்ரென்த்னு கூட சொல்லலாம். பொதுவா பைட் எப்படி கேஜ்ல மெஷர்மெண்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த பைட் ஃபோர்ஸை PSI ல மெஷர் பண்ணுவாங்க. ஆவரேஜா ஒரு ஹியூமனோட பைட் ஃபோர்ஸ் 120 ல இருந்து 160 PSI வரைக்கும் தான் இருக்கும். ஒரு நார்மல் டாகோட பைட் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் 200 ல இருந்து 250 PSI வரைக்கும் தான் இருக்கும். ஆனா இந்த லிஸ்ட்ல 700 PSI பைட் ஃபோர்ஸ் கொண்ட டாக்ஸ்லாம் இருக்குங்க. அவ்வளவு பைட் ஃபோர்ஸோட ஒரு டாக் நம்மள கடிச்சா நம்மளோட எலும்பே துண்டா உடைஞ்சு போகும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான டாக்ஸ் தான் இந்த லிஸ்ட் ஃபுல்லாவே இருக்க போகுது. சோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்துருங்க. இந்த லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்க பிட்புலோட பைட் ஃபோர்ஸ் 235 PSI. பிட்புல் ஆவரேஜா 32 kg வெயிட்டும் 53 சென்டிமீட்டர் ஹைட்டும் வளரக்கூடிய ரொம்பவே சின்ன சைஸ் டாக் தாங்க. ஆனா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்வாங்கல்ல, தலைவா அந்த ரகம். ஒரு 4 பிட்புல கூட்டிட்டு வந்து தெருவில் விட்டா அடுத்த நாள் ரோட்ல ஒருத்த நடமாட முடியாது. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா தலைவன் கொஞ்சம் ஷார்ட் டெம்பருங்க. வளர்க்குற ஓனர்னு கூட பார்க்க மாட்டான். கடுப்பேத்துற மாதிரி நடந்துகிட்டா கண்ணா பின்னான்னு கடிச்சு விட்டுருவான். இதனாலேயே நிறைய கண்ட்ரீஸ்ல பிட்புல்ல வளர்க்கவே கூடாதுன்னு சொல்லி தடையும் விதிச்சிருக்காங்க. 9th பிளேஸ்ல இருக்கிறது ராட்வைலர். ராட்வைலர் நேச்சுரலாவே ரொம்பவே அக்ரெசிவான ஒரு டாக் பிரீடுங்க. ஆனா இது பிட்புல் மாதிரி சைக்கோலாம் கிடையாது. ஓனர்ஸ்க்கு ரொம்பவே விசுவாசமா இருக்கும். ஆனா ஸ்ட்ரேஞ்சர்ஸையோ இல்ல மத்த அனிமல்ஸையோ கண்டா இதுக்கு சுத்தமா பிடிக்காது. தெரியாதனமா வெளியால யாராவது இது கிட்ட வந்தா சும்மா ஓட விரட்டி கண்ணா பின்னாடி கடிச்சு விட்டுரும். நம்ம இந்தியா உட்பட பல நாடுகள்ல பல பேர் முரட்டுத்தனமா கடிச்சு வச்ச பெருமை நம்ம தலைவனுக்கு இருக்கு. ராட்வைலர்ஸ் ஆவரேஜா 60 kg வெயிட்டும் 69 சென்டிமீட்டர் ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 328 PSI. 8th பிளேஸ்ல இருக்கிறது வுல்ஃப் டாக். பைபிள பார்க்க ஒரு ரியல் வுல்ஃப் மாதிரியே தாங்க இருப்பான். வுல்ஃப் மாதிரியே இருக்கிறதுனால தான் இவனுக்கு வுல்ஃப் டாக்னு பேர் வந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இதனால மட்டும் இல்ல, இது உண்மையிலேயே ஒரு வுல்ஃபையும் டாகையும் கிராஸ் பிரீட் பண்ணி உருவாக்கப்பட்ட ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஹைபிரிட் டாக். அதாவது பாதி நாயும் பாதி ஓனாயும் சேர்ந்த ஒரு கலவை. அதனாலதான் இதுக்கு வுல்ஃப் டாக்னு பேர் வந்துச்சு. பார்க்க ஒரு ரியல் வுல்ஃப் மாதிரியும் இருக்கு. இதை உருவாக்கின பிரீடர்ஸ் இது வீட்டுல ஒரு பாசமான நாயாவும் அதே சமயம் வேட்டையாடுதல ஒரு மோசமான ஓனாயாவும் இருக்கும்னு நினைச்சுதான் இதை உருவாக்குனாங்க. ஆனா சோகம் என்னன்னா இவன் எந்த டைம்ல நாயா இருப்பான், எந்த டைம்ல ஓனாயா மாறுவான்னு இவனை வளர்க்குறவங்களுக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது. உதாரணத்துக்கு அன்னியன் படத்துல வர அம்பி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில டைம்ஸ்ல பாசமா ஜாலியா விளையாடிக்கிட்டே இருக்குமாம். திடீர்னு அதோட குணம் மாறிச்சுன்னா அன்னியனா மாதிரி குறவலை பிடிச்சி ஒரே கடியா கடிச்சு விட்டுருமாம். இதனாலேயே இந்த வுல்ஃப் டாகையும் நிறைய கண்ட்ரீஸ்ல வளர்க்கவே கூடாதுன்னு சொல்லி தடையும் விதிச்சிருக்காங்க. வுல்ஃப் டாக் ஆவரேஜா 45 kg வெயிட்டும் 76 சென்டிமீட்டர் ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 406 PSI. 7th பிளேஸ்ல இருக்கிறது போர்போல். சவுத் ஆப்பிரிக்காவோட ரொம்பவே டேஞ்சரான ஒரு டாக் பிரீட் தாங்க இந்த போர்போல். சவுத் ஆப்பிரிக்கால இருக்க வைரஸ் சுரங்கங்களை பாதுகாக்க தான் இந்த நாய்கள் அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டு வருது. இது ரொம்பவே லாயலான ஒரு டாக் பிரீடுங்க. தன்னை வளர்க்குற ஓனர்ஸை காப்பாத்த இது எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி சம்பவம் செய்யும். இந்த போர்போல் ஆவரேஜா 79 kg வெயிட்டும் 71 சென்டிமீட்டர் ஹைட்டும் வளரக்கூடிய ஒரு லார்ஜ் சைஸ் டாக் பிரீட். அண்ட் சைஸ்க்கு ஏத்த மாதிரி இதோட பைட் ஃபோர்ஸ் 450 PSI வரைக்கும் இருக்கும். 6th பிளேஸ்ல இருக்கிறது பிரிசா கனரியோ. லைஃப் ஸ்டாக் ஹார்ட் பண்றதுக்காக தான் இந்த டாக் பிரீடை உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதாவது ஆடு மாடு போன்ற கால்நடைகளை கண்ட்ரோல் பண்ணி மேய்க்கிறதுக்காக. ஆனா இவன் மாடு மேய்க்கிற ஸ்டைலே கொஞ்சம் முரட்டுத்தனமா தாங்க இருக்கும். இவன் ஜெனட்டிக்காவே கொஞ்சம் டேஞ்சரான ஆள் அப்படின்றதால சின்ன வயசுல இருந்தே இவனை ஒழுங்கா ட்ரெயின் பண்ணி வளர்க்கலனா அப்புறம் ஆடு மாடு மட்டும் இல்லாம மனுஷங்களையும் மிரட்டி மேய்க்க ஆரம்பிச்சிடுவான். பிரிசா கனரியோ ஆவரேஜா 59 kg வெயிட்டும் 84 சென்டிமீட்டர் ஹைட்டும் வளரக்கூடியது. அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 540 PSI வரைக்கும் இருக்கும். 5th பிளேஸ்ல இருக்கிறது டிபெட்டன் மாஸ்டிஃப். இவனை பார்க்கும்போது இவன் நாயா இல்ல கரடியா இல்ல நாய்க்கும் கரடிக்கும் கிராஸ் பிரீட் பண்ணி பிறந்தோம் நானு ஒரே குழப்பமா இருக்குல்ல. அந்த டவுட் எனக்கே ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு.
டிபெட்டன் மாஸ்டிஃப் ரொம்பவே பிரம்மாண்டமான மூர்க்கத்தனமான அதே சமயம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு டாக் பிரீடும் கூட. இதோட ஒரு சின்ன குட்டியோட விலையே 2 ல இருந்து 3 லட்சம் வரைக்கும் விற்கப்படுது. இதை வளர்க்கிற ஓனர்ஸ்க்கு இது ரொம்பவே விசுவாசமா இருக்கும். சொல்ல போனா ஓனர்ஸ்க்கு விசுவாசமா இருக்கிறதுல டிபெட்டன் மாஸ்டிஃப் அடிச்சுக்க வேற டாக் இல்லன்னு கூட சொல்லலாம். ஆனா அதே சமயம் ஸ்ட்ரேஞ்சருக்கு ரொம்பவே டேஞ்சரான ஒரு டாக் பிரீடாவும் இருக்கு. இது ஆவரேஜா 68 kg வெயிட்டும் 76 cm ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 556 psi. 4th பிளேஸ்ல இருக்கிறதே டோகோ அர்ஜென்டினோ. இந்த லிஸ்ட்ல இருக்க மத்த டாக்ஸ் மாதிரி இல்லாம முழுக்க முழுக்க வேட்டைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வேட்டை மன்னன் தாங்க இந்த டோகோ அர்ஜென்டினோ. வேட்டைனா காட்டுல சுத்திட்டு இருக்க சின்ன சின்ன முயல்களையோ இல்ல மான்களையோ வேட்டையாடுறதுன்னு நினைக்காதீங்க. அர்ஜென்டினாவோட வனப்பகுதியில சுத்திட்டு இருக்க ஓநாய்களையும் மலை சிங்கங்களையும் வேட்டையாடுதான் இந்த டோகோ அர்ஜென்டினோ உருவாக்கி இருக்காங்க. அண்ட் அதிக அளவுல இதை டாக் ஃபைட்டுக்கும் பயன்படுத்தி வராங்க. டோகோ அர்ஜென்டினோ நேச்சுரலாவே கட்டுமஸ்தான மஸ்குலர் பாடியோட ரொம்பவே அக்ரெசிவா தான் இருக்கும். இதுவும் மத்த டாக்ஸ் மாதிரி ஓனர்ஸ்க்கு விசுவாசமா இருந்தாலும் வெளியாளுங்க யாராவது இது கிட்ட போனா அவங்கள ஓட விரட்டி கண்ணா பின்னு கடிச்சு சாகடிச்சிடும். இதோட இந்த அக்ரெசிவ்னஸ் பார்த்து பல நாடுகள் இதை வளர்க்கவே கூடாதுன்னு சொல்லி தடையும் விதிச்சிருக்காங்க. டோகோ அர்ஜென்டினோ ஆவரேஜா 45 kg வெயிட்டும் 65 cm ஹைட்டும் வளரக்கூடியது. அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 600 psi வரைக்கும் இருக்கும். 3rd பிளேஸ்ல இருக்கிறது கானி கோர்சோ. இத்தாலியில உருவான ஒரு கிளாடியேட்டர் தாங்க இந்த கானி கோர்சோ. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான யாருக்கும் பயப்படாத துணிச்சலான ஒரு டாக் பிரீட் இது. இதோட ஈவிலான தோட்டத்தை பார்த்து இவனும் தோட்டத்தை தாண்டி உள்ள வர மாட்டான். அதே மாதிரி அவனாவது உள்ள வந்தா முழுசா வீடு திரும்பி போக மாட்டான். காரணம் இதோட அக்ரெசிவ்னஸ் கூடவே சேர்ந்த இதோட ஹெவியான பைட் ஃபோர்ஸ். பிகாஸ் இதோட ஒரு கடியே 700 psi வரைக்கும் இருக்கும். இவ்வளவு பைட் ஃபோர்ஸ் கொண்ட இந்த டாக் நம்மள கடிச்சா நம்மளோட எலும்பே துண்டா உடைஞ்சு போயிடும். ஆனா இது கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் மத்த டாக்ஸ் மாதிரி இதுவும் ஓனர்ஸ்க்கு விசுவாசமா இருக்கும். அண்ட் இது ஆவரேஜா 45 kg வெயிட்டும் 68 cm ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் ஆல்ரெடி சொன்னதுதான் 700 psi. 2nd பிளேஸ்ல இருக்கிறது பேன் டாக். பயபோல பேருக்கு ஏத்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல இவனை பேன் பண்ணி தாங்க வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபெரோஷியஸான பீஸ்ட் தான் இந்த பேன் டாக். 730 psi பைட் ஃபோர்ஸ் கொண்ட இந்த பேன் டாக் நம்மள கடிச்சா நம்ம உடம்புல இருக்க பாதி ஸ்பேர் பார்ட்ஸ் கலந்து விழுந்துடும். எக்ஸ்ட்ரா 4 கடி சேர்த்து கடிச்சா ஸ்ட்ரைட்டா பரலோகம் தான். என்னதான் இருந்தாலும் இது ஒரு நல்ல கார்டியன் டாக்னு தாங்க சொல்லப்படுது. பிகாஸ் இவனை ஒழுங்கான முறையில ட்ரெயின் பண்ணி வளர்த்தா ஓனர்ஸையும் ஃபேமிலியும் கண்ணும் கருத்துமா காப்பாத்த இவனை தவிர வேற யாருமே தேவையில்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா இவனை மட்டும் ஒழுங்கா ட்ரெயின் பண்ணி வளர்க்கலனா அப்புறம் இவன் கிட்ட இருந்து ஓனர்ஸை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம். இந்த பேன் டாக் ஆவரேஜா 45 kg வெயிட்டும் 67 cm ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 730 psi. 1st பிளேஸ்ல இருக்க டாக் எதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் பார்த்த டாக்ல ஏதாவது ஒரு டாக நீங்க வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எந்த டாக் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா நான் 1st பிளேஸ்ல இருக்க டாக் தாங்க சொல்வேன். சோ நீங்க எந்த டாக சூஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். ஃபைனலா இந்த லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல இருக்க டாக் கங்கல். டர்க்கில வுல்ஃப் மாதிரியான வைல்ட் அனிமல்ஸை உருத்திரமாக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரெடேட்டர் தான் இந்த கங்கல். குறிப்பா காட்டு மிருகங்கள் கிட்ட இருந்து கால்நடைகளை பாதுகாக்க தான் இந்த டாக் பிரீடை உருவாக்கி இருக்காங்க. இவன் ஏரியாக்குள்ள என்ட்ரி ஆகிற எந்த காட்டு விலங்கா இருந்தாலும் சரி அதை விரட்டி கடிக்கிறது இல்ல, அதை ஒரே கடியா கடிச்சு காலி பண்றதுல தான் இவன் ஸ்பெஷலிஸ்ட். அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் இவனோட பைட் ஃபோர்ஸ். பிகாஸ் கங்கலோட பைட் ஃபோர்ஸ் 750 psi வரைக்கும் இருக்குங்க. சோ வேர்ல்ட்லயே அதிக பைட் ஃபோர்ஸ் கொண்ட டாக் அப்படின்ற பெருமையும் இவனுக்கு இருக்கு. கங்கல் என்னதான் வேர்ல்ட்லயே அதிக பைட் ஃபோர்ஸ் கொண்ட டாகா இருந்தாலும் இத வளர்க்கிற ஓனர்ஸ்க்கு ரொம்பவே விசுவாசமாவும் ஃப்ரெண்ட்லியாவும் தாங்க இருக்கும். இது ஆவரேஜா 60 kg வெயிட்டும் 80 cm ஹைட்டும் வளரக்கூடிய ஒரு லார்ஜ் சைஸ் டாக். அண்ட் இது நேச்சுரலாவே ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு டாக் பிரீடும் கூட. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த மாதிரி அனிமல்ஸ் தவிர உங்களுக்கு ஹிஸ்டரி, மிஸ்ட்ரி அண்ட் மித்தாலஜி பேஸ்ட் கண்டென்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இமேஜ் கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு.